எங்கேயும் கிடைக்கல. எப்படியும் வந்துருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்த. கடைசியா இவர் இந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறதா பேப்பர்ல பார்த்தேன். ஓடி வந்த. இதெல்லாம் எப்படி நம்புறது? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்யா. அதனாலதான் கல்யாணத்தன்னைக்கு நானும் அவரும் மாலை கழுத்தமா எடுத்துக்கிட்ட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். இத பாரியா. நல்ல வேலை, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு போட்டோ எடுத்து வச்ச, அதனால நீ தப்பிச்ச. இத பாரு சாரதா, நீ கவலையே படாத. உன்னை வச்சு இவரை நாங்க குணமாக்கிடுறோம். என்ன இது, ரெண்டு பேரும் காதலிச்சோன்னு சொல்றான், ஆம்பளை வாந்தி எடுக்கிறானே. அப்ப இடுப்பு வலி யாருக்கு வரும்? நர்ஸ். எஸ் டாக்டர். கூட்டிட்டு போ. அந்த ஆளை எங்க கொண்டு போற? இந்த பொண்ணை கூட்டு போய் 1 நம்பர் ரூம்ல தங்க வை. நல்ல வேலை, அந்த இடத்துல நான் நிக்கலாம்னு பார்த்தேன். நின்னு இருந்தேன், என்ன 1 நம்பர் ரூம்ல கொண்டு போய் படுக்க போட்டிருப்பாங்க. டாக்டர், இவருடைய கல்யாண விஷயத்தை அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டோம். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இவரை சீக்கிரம் குணப்படுத்திருங்க. என்ன பிரமாதம்! இதை விட டாடா கேஸ் எல்லாம் வந்துச்சு, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. என்ன மென்மினி, ஸ்ரீவல்லியில ஆலோலம் பாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து பேஷண்ட் ஒருத்தரையும் காணோம். யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பேஷண்ட் வந்தாலும் கிழிச்சிருவீங்க. ஆபரேஷனை கிழிச்சுதான் பண்ணணும். ஆமா, தெரியாதான்? நேத்துக்கு இப்படித்தான் ஒரு பேஷண்ட் வந்தான். கண்ணு தெரியலேன்னு சொன்னான். அவனுக்கு கண்ணாடிய கொடுத்து எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. பக்கத்துல வா, எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. இன்னும் பக்கத்துல வா, எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. கடைசியில என்ன பண்ணீங்க? எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது, அதனால எழுத்து அப்படி தெரியும்னு கேட்டான். கடைசியில எழுத படிக்க தெரியாதவனுக்கு கண்ணு எதுக்குன்னு கண்ணையும் புடிங்கிட்டீங்க. இப்ப அவன் கண்ணும் கையுமா அலைகிறான். நானும் பாக்குறேன். என்ன கண்மணி மின்மினி, என்ன பாக்குறீங்க? மேற்பார்வைதான். ரோட்லயா நோயாளிங்க வர்றாங்களான்னு பாக்குறோம். நோயாளிகளா? நீங்க பாக்குறத பார்த்தா பறக்கும் தட்ட பாக்குற மாதிரில இருக்குது. வருது பறக்கும் தட்டா? ஆட்டோ. ஆமா கண்மணி மின்மினி, நீங்க எதிர்பார்த்த பேஷண்ட் வருது. ராஜா, ராஜா, ராஜா. என்ன தலைவரி குளமா போய்கிட்டு இருக்கு? அன்னைக்கு பரம்பரை போல இருக்கு. கையில சிலம்ப காணாம. உள்ள போட்டிருக்கோம். என்ன சிலம்பு கிளம்புன்னு சொன்னா ராஜா ராஜான்னு புலம்பிக்கிட்டு ஓடுறாவா? ராஜாவுக்கு வேண்டிய பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். மின்மினி மின்மினி, உன்னது கீழே விழுந்துருச்சு. ராஜா, ராஜா, ராஜா. ஐயோ ராஜா, என்னது ராஜா? இந்த கோலத்தை பார்க்கவா நான் பேப்பர் பார்த்துட்டு ஓடி வந்தேன். உங்களுக்கு இது அப்பலேந்து போலீஸ் டாக்டர். ஆமா, என்ன கலாட்டா? பேஷண்ட தூக்கி பெஞ்சு மேல நிறுத்திருக்கிற. இது என்ன ஆஸ்பத்திரியா ஸ்கூலா? ஆமா, நீ யாரு? அவன் என்ன வேணும் உனக்கு? தாலி கட்டின புருஷங்க. ஆ? என்ன சார், ஏன் எல்லாரும் இப்படி திகைச்சு போய் நின்னுட்டீங்க? படுக்காம இருக்கிறமே, அதுக்கு பாராட்டு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எங்கேயாவது ஓடிடலாம் போல் இருக்கு. யாருக்குமே கால்ரா இல்லையாப்பா? காலு. ஓ காலா, அதையே கொண்டு போய் அதுக்குள்ள வச்ச. இந்தாமா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றேன், இவத்தா எம்பொண்டாட்டி. வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறியா? நத்திங் பேட். ஐயோ, இத பாருமா, ஏற்கனவே ஒரு பொண்ணு இவரோட பொண்டாட்டின்னு சொல்லி இங்க வந்து தங்கி இருக்கு. இருக்காது, நிச்சயமா இருக்காது. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க, எல்லாரும் நாடகம் ஆடுறீங்க. உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். அவசரப்படாதம்மா டாக்டர். இந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணோட கதையும் கேட்போம். சொல்லு. நான் பெங்களூர்ல ஒரு பெரிய ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பார்த்தேன். எனக்கு பணம் போச்சியா? யாரு மம்மி? இவரை ஏமா நீ அடிச்ச? சாரி சார், ஷூட்டிங் தெரியாம அடிச்சிட்டேன் சார். பணம் போச்சு, வட்டி போச்சு, பணம் போச்சு, வட்டி போச்சு, பணம் போச்சு, வட்டி போச்சு. யாருமா நீ? ஃபைட்டிங் சீன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. பத்திரகாளி மாதிரி திடீர்னு உள்ள பூந்து காரியத்தை கெடுத்து. வில்லன் மறுத்தானே. வில்லா எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. அவன் எந்திரிக்க மாட்டான், 4 பேரா தூக்குவான். அதெல்லாம் காரணம் நீதான். அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அடிதடி நடக்குது, ஒரு உயிர் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பொண்ணால இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஹீரோ தம்பி, இந்த ஷூட்டிங் எல்லாம் நீ எப்படி நடத்துவ? எப்ப நடத்துவ? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடத்தினா போச்சு. முதல்ல இவர் யாரு செலவுல? ஹாஸ்பிட்டல். ஏன் செலவுல?
மா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க மனிதாபிமானத்தை நான் பாராட்டுறேன். ஐ லைக் யூ. எதிர்பாராமல் ஏற்பட்ட அந்த சந்திப்பு மறுபடியும் தொடர்ந்தது. ஒரு பெரிய நடிகரா இருந்தாலும் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாம என் கூட பழகினாரு. தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டாரு. வெறும் நட்பா ஏற்பட்ட தொடர்பு நாளடைவுல காதலா மாறிடுச்சு. நாங்க ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா என்ன பெண் கேட்க வரதா முடிவும் செஞ்சாரு. பார்வதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எனக்கு மனைவியை அமைஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். பார்வதி தான் உங்களை பார்த்து பேச சொல்லி. ஆமா தம்பி, என் தங்கச்சி சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டா. அவளை வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நானும் என் மனைவியும் தான். இத்தனை வயசாகியும் அவளுக்கு ஒரு வழி பிறக்கலையேன்னு நாங்க கவலைப்படாத நாளே இல்லப்பா. சில பேர் பெண் பார்க்க வரேன்னு லெட்டர் போடுவாங்க, வரவே மாட்டாங்க. சில பேர் பெண் பார்க்க வந்துட்டு அடடா பொன் மகாலட்சுமியோட மறு அவதாரம், இவ கால் பட்டா எங்க வீடே கோயிலாயிடும், அதனால போய் உடனே லெட்டர் போடுறோம்னு சொல்லுவாங்க. பதிலே வராது. சில பேர் பதிலும் போடுவாங்க. என் தங்கச்சியோட ஒரு தங்க சுரங்கத்தையே வரதட்சணையே கேட்பாங்க. நீங்க வீணை இசைய கேட்க காது கட்டணம் கேட்கறது இல்ல, அழக ரசிக்க கண்ணு காசு கேட்கறது இல்ல, பழத்தை ருசிக்க நாக்கு பணமும் கேட்கறது இல்ல. இதெல்லாம் சேர்ந்த மொத்த உருவம் பார்வதி. எனக்கு பார்வதி மட்டும்தான் வேணும். யாரா நீ? உன் மச்சான் சார். நீங்க ஒரு பெரிய நடிகர் சார். எத்தனையோ நடிகைகளோட நடிச்சிருப்பீங்க, பழகிருப்பீங்க. இவ ஒரு பெரிய நடிகன், ஏன் சார் உங்களால கண்டுபிடிக்க முடியல? டேய் என்ன பத்தி சொல்லு, நீ யாரா? உன் புருஷன் சார். இவ கட்டிருக்காளே புடவை, போன மாசம் இவ பிறந்த நாளுக்கு ஆசையா வாங்கி கொடுத்தான் சார். கையில கட்டிருக்காள் சிட்டிசன் வாட்ச், சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தான் சார். இதெல்லாம் கட்டிக்கிறா சார், ஆனா என்ன மாத்திரம் கட்டிக்க மாட்டேங்கிறான். என்ன சார் நியாயம்? இவ சொல்றதெல்லாம் போய், நான் இவனை பார்த்ததே இல்ல. பல வருஷமா என்கிட்ட பல விதமா பழகிட்டு இப்ப பார்த்ததே இல்லன்னு சொல்றியே. நான் பார்த்ததெல்லாம் சொல்லட்டுமா? உன் தொடையில யாரும் பார்க்க முடியாத இடத்துல ஒரு தழும்பு இருக்கா? உன் நெஞ்சில யார் கண்ணும் பட முடியாத இடத்துல 10 பைசா அளவுக்கு ஒரு மச்சம் இருக்கா? ஏய், உன்னுடைய அந்தரங்கமான இடத்து ஆதாரங்களை அள்ளி வீசிட்டேன். வேற ஒருத்தன் தாலி மட்டும் கழுத்துல ஏறட்டும், கட்டினவனோட கையையும் கட்டிட்டவனோட கழுத்தையும் சீவிடுறேன் சார். நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த சாக்கடை இருக்கு, பூக்கடை பக்கம் போங்க சார். ஏங்க, அவன் சவால் விட்டுட்டு போறான், நீங்க சிலையா நிக்கிறீங்க. அவன் சொன்ன தழும்பும் மச்சமும் என்ன தலைகுனி வச்சிருச்சு. இல்ல இல்ல, அவன் சொன்னதெல்லாம் போய், அவன் சொன்னதெல்லாம் போய், நான் நம்பாதீங்க. பார்வதிக்கும் சில பேருக்கும் தொடர்பு இருக்கு, அதனால பல தடவை கருக்கலைப்பு செஞ்சிருக்கான்னு எங்களுக்கு எத்தனை முறை கடிதம் வந்துச்சு. அதெல்லாம் மொட்டை கடுதாசி நினைச்சோம். ஆனா இவ குட்டோடைக்கிற உண்மை இப்பதான் புரிஞ்சுது. அவன் சொன்னதை நீங்களும் நம்புறீங்களா? ராஜா பிளீஸ், ராஜா என்ன நம்புங்க ராஜா. அவன் போய் சொல்லிட்டு போற ராஜா, பிளீஸ் ராஜா. ஏடியா நம்புவேன், திமிர் பிடிச்சவள நம்புவேன். இவ திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கூட்டிட்டு கார் ஓட்டுறான். வாழ வழிய சட்டை முடிக்கிறேன், கேட்ட தரமாட்டேன். நீயா? ஆமா, நீ யாரா? காலையில பொண்ணு பார்க்க வந்திருந்த, நீ கூட சாக்கடை எதுக்கு பூக்கடை பார்த்து போங்கன்னு சொன்னேன். எனக்கு புத்தி சொல்லிட்டு நீ இப்படி தண்ணி அடிச்சிட்டு வந்து நிக்கிறிய. ஆமா, அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும்? அவளை பத்தி எனக்கு என்ன கவலை? அவ யாரோ நான் யாரோ? நீ சொன்னதெல்லாம் போய், எல்லாமே போய். ஏண்டா அப்படி போய் சொன்ன? அவங்க அண்ணன் இந்த பாட்டிலையும் 500 ரூபாயும் கொடுத்து அப்படி போய் சொல்ல சொன்னான். கூட பிறந்தவனா தங்கச்சி மேல பழி சுமத்துனா? அதுக்கு காரணம் இருக்கு, நான் விவரமா சொல்ற கேளு. அந்த பையன் ஒரு சூதாடி, எப்பவும் சீட்டாடுவான், கிளப்புக்கு போயிட்டு இருப்பான். இந்த ரேஸ் எல்லாம் ரேஸ் குதிராட்டம் அதுக்கெல்லாம் போயிட்டு இருப்பான்ப்பா. அதுக்கு பணம் வேண்டாமா? அதனால இத்தனை நாள் அந்த பொண்ணு கொண்டு தர மாசம்பளத்தை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். சப்போஸ் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டா அந்த பணம் கிடைக்காது. அதனாலதான் இவ்வளவு நாளா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாம தடுத்துக்கிட்டு இருந்தான். இத்தனை நாளா என்ன மாதிரி ஒரு நல்ல பசங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சான், நாளைக்கு யாரோ காட் நோஸ். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போடா டேய், போடா. பேச வந்துட்டான். சீக்கிரமா போடா. பார்வதி,
பார்வதி பார்வதி அவளை எங்க தூக்கிட்டு போற? தெரியல டாக்டர் கிட்ட. அதுக்கு நாங்க இருக்கோம். அவளை விட்டுட்டு போறியா இல்லையா? டேய், என்ன தரத்த கொலையே வேணும். ஒரு பொண்ணோட உழைப்பால வைத்திய நிரப்பிக்கிட்டு அவ வாழ்க்கையை நரகமா வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ பொழைச்சா இனிமே இங்க திரும்பி வர மாட்டான். செத்தா இவள பொழைச்ச இடத்துக்கு பக்கத்துல 2 குழி தயாரா இருக்கும் உங்களுக்காக. வில்ல ஒடிச்சு என்ன மணக்க ஒரு ராமனும் வரல, கவர்ந்துட்டு போக ஒரு ராவணனும் வரல. கடைசியா இவர்தான் எனக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை கொடுத்தாரு. ஒரே ஒரு நாள் இரவுதான் நான் இவரோட வாழ்ந்தேன். அப்புறம் என்ன ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தாரு. சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள விபத்துல சிக்கி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. ஐயோ, நான் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. நீ பதற, அவர் அடிக்கடி இப்படித்தான் எடுப்பாரு. இந்த தொடக்கிறார் பாரு, விடு பேசாம. ஏங்க ஒரே குழப்பமா இருக்கே. குணமாக்கிட்டா குழப்பம் எல்லாம் தீந்துரும் டாக்டர். குணம் ஆயிடுங்கிறீங்க. குணமானாலும் ஆகலாம், ஆகாட்டி போனாலும் போகலாம். இவர் தாங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு பெரிய டாக்டர். டாக்டர், இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? ரூம் நம்பர் 2 காலியா தானே இருக்கு. ஆமா டாக்டர். அங்க கொண்டு போய் தள்ளு.